சில படங்களோட தலைப்பே நம்ம கவனத்தை அந்த படங்கள் மேல திருப்ப வைக்கும். வாட்ஸ்அப்போட தமிழாக்கமான பகிரி அப்படின்ற தலைப்புல வெளியாகி இருக்க படமும் அப்படிதான். பகிரி அப்படின்ற தலைப்பு வச்சதால மட்டுமில்ல, படத்தோட உள்ளகத்தினால மட்டும் கொஞ்சம் கவனம் ஈர்த்திருக்காரு அறிமுக இயக்குனர் இசக்கி கார்வண்ணன். அவரை போலவே தன்னோட மகனும் விவசாய தொழில் செய்யணும் அப்படின்னு விரும்புற அப்பா. அப்பாவோட விருப்பப்படி வேளாண்மை படிச்சாலும் தனக்கு அரசாங்க வேலை தான் வேணும், அதுவும் டாஸ்மாக் கடையில தான் அப்படின்னு ஆசைப்படுறாரு மகன். அப்பா மகன் 2 பேர்ல யாரோட ஆசை நிறைவேறுச்சு அப்படின்றது தான் பகிரி திரைப்படம். மதுக்கடையில தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு படத்தோட கதாநாயகன் முரண்டு பிடிக்கிறதுல கொஞ்சம் கூட லாஜிக்கோ இல்ல நியாயமோ இல்லை அப்படின்னாலும், பகிரி மதுவுக்கு ஆதரவான படம் இல்லை அப்படின்றது ஆறுதல். வஞ்ச புகழ்ச்சியில மதுவை ஆதரிக்கிறது மாதிரி அதனோட தீமையை படம் எடுக்க விலாசித்து தள்ளியிருக்காரு அறிமுக இயக்குனர் இசக்கி கார்வண்ணன். அது மட்டுமல்ல, மது விலக்க மைய பொருளா வச்சு அரசியல் கட்சிகள் செய்யற தில்லுமுள்ள தைரியமா கிண்டல் செஞ்சிருக்காரு இயக்குனர். மதுவிலக்கு விஷயத்துல அரசியல் கட்சிகளுக்குள்ள இருக்க சுயநலம் மற்றும் மதுபான கடைகள் மூலம் வருமானத்தை பெருக்க அரசு அதிகாரிகள் மேற்கொள்ற முயற்சிகள், மதுபான ஆலைகளை நடத்துற அரசியல்வாதிகள் அப்படின்னு ஒருத்தரை கூட விட்டு வைக்காம வசனங்களால விளாசியிருக்காரு இயக்குனர். மதுவை மட்டுமில்ல, விவசாயத்தோட அரும பெருமைகளையும் அவசியத்தையும் படம் முழுக்க அக்கறையோட பேசியிருக்கு பகிரி. கதாநாயகனா அறிமுகமாயிருக்க புதுமுகம் பிரபு ரணவீரன் கதாநாயகியா ஸ்ரவ்யா கொடுத்த வேலையை செஞ்சிருக்காங்க. பசி இருக்கிற வரைக்கும் விவசாயம் அழியாது, விவசாயம் தான் சோறு போடும் அப்படின்ற கருத்தை அடிக்கடி வலியுறுத்துற விவசாயியா சூப்பர் குட் சுப்பிரமணி பரிதாபப்பட வச்சிருக்காரு. அடுத்தவ பொண்டாட்டியை காதலிக்கிற அரசியல்வாதியா வர ரவி மரியா கிட்ட பகிரி படத்தை கலகலப்பா பொறுப்பு ஒப்படைச்சிருந்தாலும், ரவி மரியா மட்டும் இல்லாம டிவி கஜேந்திரன், ஏ வெங்கடேஷ், சரவண சுப்பையா ஏகப்பட்ட ரிட்டையர்டு டைரக்டர்களை நடிகர்களாக்கியதுலயும் இயக்குனரோட அசாத்திய தைரியம் தெரியுது. விதிவிலக்கா மாரிமுத்து மட்டும் தனித்து தெரிகிறாரு. விவசாயத்தோட அவசியத்தை பிரதான விஷயமா கையில எடுத்ததுக்காகவே இயக்குனர் இசக்கி கார்வண்ணனை பாராட்டியே ஆகணும். கொஞ்சம் சில வருஷங்களாவே வெளியான படங்கள்லயே சமகால அரசியல துணிச்சலா பேசிய படம் இதுவாதான் இருக்கும் அப்படின்ற சொல்ற அளவுக்கு படு கூர்மையான வசனங்களை கொடுத்திருக்காரு. வசனங்கள்ல காட்டிய கவனத்தை திரைக்கதையில காட்சி அமைப்புல காட்டியிருந்தா ஜோக்கர் அளவுக்கு பேசப்பட்டிருக்கும். காட்சிகள்ல அநியாயத்துக்கு நாடகத்தனம், பல நேரங்கள்ல சீரியல் பாக்குறோமோ அப்படின்ற உணர்வு கூட வருது. சிந்திக்க வைக்கக்கூடிய கூர்மையான வசனங்கள், எல்லாரையும் சகட்டு மேனிக்கு நக்கல் அடிக்கிற காட்சிகள் அப்படின்னு விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாம இருக்கு பகிரி.